எனக்கு நண்பனுக்கு நண்பனாக, என்னுடைய நன்றி கடனுக்கு உரியவனாக இருக்கின்றான் துரியோதனன். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் நன்றி அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ. நன்றி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நன்மை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா நன்மை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நன்றி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நன்றிக்கும் எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான், சரியா? அப்போது கர்ணன் சொல்கிறான், நான் அந்த மாதிரி வர முடியாது, அந்த துரியோதனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்கிறான், நானும் பானுமதியும் விளையாடும்போது இந்த வட்டியானம் அப்படியே சிதறி விழுந்த போது கூட அவன் எடுக்கவோ கோர்க்கவோன்னு சொன்னான். அந்த எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்றதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மணியை எடுத்துகிட்டு ஒரு நூலில் கோக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு கோக்க முடியுமா? முடியாது. உங்கள் கை ஆடிக்கிட்டே இருக்கு, அப்போ கோக்க முடியுமா? முடியாது. நீங்கள் வேறு எதையோ நினச்சிக்கிட்டு அதை கோக்க முடியுமா? அப்போது ஒரு மணியை ஒரு நூலுக்குள்ளே கோக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான கான்சன்ட்ரேஷன் வேணும். உங்களுடைய மனசு சமநிலையில் இருக்கணும். உங்கள் மனசில் பிபி இருந்தால் என்னாகும்? நடுங்கும், பட படன்னு அடிச்சுக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் மனசு சமநிலையில் இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். அதனால் துரியோதனன் மனசு சமநிலையோடு தான் சொல்லியிருக்கான். சும்மா நடிக்கிறதுக்காக நான் அதை எடுக்கவா? சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஈன்னு சிரிப்பாங்க, நல்லா தெரியணுமே, அழகாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி துரியோதனன் கர்ணன் பார்க்குறானே அப்படின்றதுக்காக நடிக்கிறதுக்காக நான் எடுக்கட்டுமா கோக்கட்டுமான்னு கேட்கல. அவன் கோர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனசு எந்த அளவுக்கு சமநிலையில் இருக்கணும், அதனால் நான் துரியோதனனை விட்டு வர மாட்டேன். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அவன் புதிய தட்டில் தான் சாப்பிடுவான், ஆனால் என் தட்டில் இருக்கக்கூடிய எச்ச உணவை கூட அவன் சாப்பிட்ருக்கான், அதனால் அவனை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன்.